செயலகத்தில் அமைச்சர்கள், முதலமைச்சரின் தனிச் செயலர்கள், மூத்த செயலாளர்களுடன் முதலமைச்சர் விஜய் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், என்னென்ன அம்சங்கள் குறித்து ஆலோசிக்கப்படுகின்றன? தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளோடு ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். முதல் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக அமைச்சர்கள் மற்றும் முதலமைச்சரின் தனிச் செயலாளர்கள், மூத்த செயலாளர்களுடன் இந்த ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தெரிகிறது. குறிப்பாக அரசு நிர்வாகம் மற்றும் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் கேட்டறிகிறார். தொடர்ந்து இந்த முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு பிறகு 3 திட்டங்களில கையொப்பமிட்ட நிலையில அதனை செயல்படுத்துவது குறித்தும் முதலமைச்சர் விஜய் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அந்த அடிப்படையில் 500 யூனிட் வரை பயன்படுத்தக்கூடிய குடும்பங்களுக்கு, இல்லங்களுக்கு 200 யூனிட் என்பது கட்டணமில்லாமல் வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். அதை செயல்படுத்துவது குறித்தும் அதுக்கான டாரிஃப் இருக்கு. ஏற்கனவே முதல் 100 யூனிட்டுக்கான டாரிஃப் விலையில்லாம இருக்கு. இப்ப அதை மாற்றி அமைக்கிறோம். 200 யூனிட் வரை ஃப்ரீ. அதுக்கப்புறம் வரக்கூடிய டாரிஃப் வந்து என்ன ரேட்ல வைக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் ஆலோசிக்கிறார். அந்த அடிப்படையில் அடுத்த 2 பெண்களுக்கான 2 திட்டங்களையும் முதலமைச்சர் முதல் நாள் கையொப்பமிட்டிருக்கிறார். அதை செயல்படுத்துவது குறித்தும் முதலமைச்சர் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளோடு ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இது அவர் பொறுப்பேற்றதுக்கு பிறகு தலைமைச் செயலகத்தில் அவர் நடத்தக்கூடிய முதல் கூட்டம் என்பது குறிப்பிடத்தக்கது. அபிநயா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அபினேஷ். தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்கள், முதலமைச்சரின் தனிச் செயலர்கள், மூத்த செயலாளர்களுடன் முதலமைச்சர் விஜய் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், என்னென்ன அம்சங்கள் குறித்து ஆலோசிக்கப்படுகின்றன? தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளோடு ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். முதல் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக அமைச்சர்கள் மற்றும் முதலமைச்சரின் தனிச் செயலாளர்கள், மூத்த செயலாளர்களுடன் இந்த ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தெரிகிறது. குறிப்பாக அரசு நிர்வாகம் மற்றும் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் கேட்டறிகிறார். தொடர்ந்து இந்த முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு பிறகு 3 திட்டங்களில கையொப்பமிட்ட நிலையில அதனை செயல்படுத்துவது குறித்தும் முதலமைச்சர் விஜய் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அந்த அடிப்படையில் 500 யூனிட் வரை பயன்படுத்தக்கூடிய குடும்பங்களுக்கு, இல்லங்களுக்கு 200 யூனிட் என்பது கட்டணமில்லாமல் வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். அதை செயல்படுத்துவது குறித்தும் அதுக்கான டாரிஃப் இருக்கு. ஏற்கனவே முதல் 100 யூனிட்டுக்கான டாரிஃப் விலையில்லாம இருக்கு. இப்ப அதை மாற்றி அமைக்கிறோம். 200 யூனிட் வரை ஃப்ரீ. அதுக்கப்புறம் வரக்கூடிய டாரிஃப் வந்து என்ன ரேட்ல வைக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் ஆலோசிக்கிறார். அந்த அடிப்படையில் அடுத்த 2 பெண்களுக்கான 2 திட்டங்களையும் முதலமைச்சர் முதல் நாள் கையொப்பமிட்டிருக்கிறார். அதை செயல்படுத்துவது குறித்தும் முதலமைச்சர் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளோடு ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இது அவர் பொறுப்பேற்றதுக்கு பிறகு தலைமைச் செயலகத்தில் அவர் நடத்தக்கூடிய முதல் கூட்டம் என்பது குறிப்பிடத்தக்கது. அபிநயா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.